அதாவது தகப்பன் செய்கிற பயங்கரமான தவறுகள் அது பிள்ளைகளுக்கு பாதிக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் அன்னன்னைக்கே அதை என்ன பண்ணிடணும்னா சரி பண்ணணும். இப்போ புரிஞ்சிச்சா? அப்போ சரி பண்ணாத பட்சத்தில் அங்கே போயிடாது. நம்ம செய்த பாவமாக இருந்தால் விளங்கும். எப்படி? நீ தானே விரும்பின, உன் மனசு சொல்லும், டே நீ தானே விரும்பின, வேணும்டா உனக்கு, அதை சரி பண்ணுங்க. சரி பண்றதுக்கான ஆவியானவருடைய சத்தம் கேட்டா உடனே சரி பண்ணுவோம். அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இன்னைக்கு தானா இறங்குறதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. அதான் சபைக்கு வந்து ஒழுங்கா வசனம் கேளுங்கிறது, அப்பதான் விளங்குவோன்னு சொல்றது. புரியுது உங்களுக்கு? அதுல இது ஒண்ணு உதாரணம். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். ஏன் பெருமைப்படுத்துகிறார்? காலரை தூக்கிட்டு ஓடுறதுக்காடி கட்டுறதுக்காக இல்ல. The solution for your entire community's questions are in your hands. எனக்கு நான் கூப்பிடும் போது எனக்குன்னு நீ வந்தா எனக்கு 100க்கு 100 எந்துதான். நீ எனக்காக நீ வந்துடணும். கட் அண்ட் கம். வெரி ஹார்ட் காலிங். நீ தைரியமாய் அவருடைய அழைப்புக்கு நீ இணங்கி உன் நாட்களை இனி வீணாக்காமல், இனி உன்னை குறித்தே தப்பு தப்பா எண்ணம் கொள்ளாமல், உன்னை குறித்தே நீ சபித்துக் கொள்ளாமல், உன்னை அழைத்த தெய்வம் அவர் என்று நீ நம்பி நினைத்து முழு நிச்சயத்தோடு நீ இறங்கி வருவாயானால் உன்னை வேறு பிரித்தவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்தவர் உன்னை பார்த்து கொள்வார். அவருக்கு பேர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஹால் பூரா லைட் எரியணும், ஃபேன் ஏசி வேலை செய்யணும்னா அது ஒரே ஒரு ஃபியூஸ் வயர் காரணமா இருக்குது. வெளியில உள்ள பவர் சப்ளைக்கும் இங்க உள்ள அப்ளையன்சஸுக்கும் ரெண்டையும் கனெக்ட் பண்றது அது ஒரு ஃபியூஸ் வயர். அதுபோல தேவனுடைய பவர் சப்ளையும் பூமியில மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கும் அந்த பவர் உள்ள வரணும்னா நான் தான் அந்த ஃபியூஸ் வயர்னு நீங்களும் நான் நினைக்கணும். நினைக்க முடியுதா? இது வரைக்கும் அட்ரஸ் இல்லாதவங்களா நீங்க வாழ்ந்தீங்க. உங்களை வச்சு பார்க்கும்போது உங்களை 4 பேர் சொன்னாங்க, இதுவா, இது உதவாக்கார, இது வேஸ்ட், இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. மக்கள் குப்பையில கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனா குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse number 5, அதாவது யாத்ராம புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், நான் சரி நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் எரிச்சலுள்ள தேவன் என்று சொன்னார். இதுதான் நமக்கு இன்னைக்கு மேட்டர். அதுக்கப்புறம் 3ஆம் 4ஆம் தலைமுறைங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அது நம்ம பெருசாக இப்போதைக்கு இருக்கிற மேட்டர் இல்லை. அப்போது நீ அந்த ப்ராக்டிசஸை நீ என்ன செய்யக்கூடாது, கொண்டு வராதேங்கிறார். அது உனக்கு உள்ள ஒரு சிறையை கட்டிரும். இட் வில் பில்ட் அ பிரிசன் இன் யூ. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்ததான அந்த சின்ஃபுல் பாவ பழக்க வழக்கங்கள் சிறையை போல நம்மை தொடரும் என்பதை வேதத்திலிருந்து படிக்கலாம். அதாவது தகப்பன் செய்கிற பயங்கரமான தவறுகள் அது பிள்ளைகளுக்கு பாதிக்கும்,
டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் அன்னன்னைக்கே அதை என்ன பண்ணிடணும்னா சரி பண்ணணும். இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ சரி பண்ணாத பட்சத்தில் அங்கே போயிடாது. அங்கே போய் நல்ல மக்களாக இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்க சந்ததிகள்லாம் நல்ல மக்களாக இருப்பாங்க. ஆனால் சிறை இருக்கும் உள்ளுக்கு, வெளியில் வர முடியாது. என்னடா அது தலையை சொரிச்சிட்டு இருப்பான், இதுலேருந்து வெளியிலே வர முடியல, ஐயையேன்ட்டு இருக்கோம். நான் என் வாழ்க்கையில் அப்படி அடி வாங்கியிருக்கேன். என் சாட்சியை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். டீட்டெயில்டு டெஸ்ட் பண்ணி சொல்ல மாட்டேன், அந்த ஹெட்டிங் மாத்திரம் சொல்கிறேன், உதாரணம் மாத்திரம். நான் அடி வாங்கியிருக்கேங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் என்னால் விரக்தி ஆகி போச்சு, என்னால் வெளியில் வர முடியல. என்ன ஆச்சு? ஆண்டவர் ஆராதித்து பார்க்குறேன், துதித்து பார்க்குறேன், பைபிளில் வாசித்து பார்க்குறேன், இதை பண்ணுறேன். ஆண்டவரே இது என்னை விட்டு போய் தொலை மாட்டேங்குதே அந்த சிறைச்சாலை. அது உனக்குள்ளேயும் வந்து ஒரு கூடு கட்டிருச்சே. நீ அடுத்து உன் பிள்ளைகளிடத்துல போகாமல் இருக்கணும்னா நீ முதல்ல அதை சரி பண்ணு. உனக்கும் நல்லது, உன் சந்ததிக்கும் நல்லது. பார்த்தீங்களா எப்படி கொண்டு போகிறாருன்னு? உனக்கும் நல்லது, உன் சந்ததிக்கும் நல்லது. சில காரியங்கள் நம்முடைய விருப்பம் இல்லாமலேயே நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம விரும்பி பெற்றுக்கொள்கிறது வேற, நம்ம விரும்பாம தன்னாலேயே வந்துடுது. விரும்பாம தன்னாலேயே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணம் சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம், பைத்தியகாரத்தனமான உதாரணம் தான். ஒரு சின்ன பென்ட்ரைவில் நம்ம யாரோ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் லேப்டாப்ஸில் சொல்லிட்டு அந்த டவுன்லோட் பண்ணுவோம். அதில் வைரஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள்லாம் கம்ப்யூட்டரில் விளையாடுறவங்க தானே, பூந்து விளையாடுறவங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, பென்ட்ரைவ் எப்பா இது ஒழுங்காக இருக்கா இல்லையா? இல்லைன்னா நம்ம சிஸ்டம் கரப்டாகிடுது. அதை முதல்ல ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் அது டேட்டாவை நம்ம இது பண்ண முடியுது. ஆனால் இது நம்ம விரும்பி, ஒருத்தருடைய டேட்டா நம்ம விரும்பி கேட்டு நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வாங்குகிறோம். அப்படி உஷாராக இல்லைன்னா உடனே என்ன ஆகிடுது? கரப்ட் ஆகிடுது. சரி, ஏதோ ஒரு இன்டர்நெட்டு ஆன் பண்ணி ஏதோ ஒன்று பார்க்கணுன்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல காரியங்களை பார்க்கணும், டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அதோட சில சனியனுங்களும் என்ன செய்யுது? இறங்குதா இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ரட்சிப்பை குறித்து தான் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது, அதை பார்க்கணுன்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. அது பாட்டு இறங்குறதெல்லாம் இறங்கிட்டே இருக்கு. கடைசியில் தான் தெரியுது எல்லாம் இறங்கி ஒரு வழியானோடனே திடீர்னு ஒரு நாள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் அது ஆன் ஆக மாட்டேங்குது. அது என்னமோ வைரஸ்ன்னு சொல்லி எங்கேயோ என்ன செய்யுது? ஒரு ராங் ப்ரோக்ராம். வைரஸ் இஸ் ஏ ராங் ப்ரோக்ராம், அவ்வளோதான். அப்புறம் அதை மறுபடியும் எல்லாத்தையும் பாப்பா என்ன பிரச்சனை? அது நம்மளை கேட்காம இறங்குதில்ல. நெட் ஆன் பண்ணோடனே அதுக்கு பாதிப்பு நமக்கு இருக்குது. நம்ம காரியம் ஒரு பக்கம் வந்தாலும் அது சில காரியங்கள் இறக்கிக்கிட்டு இருக்குது. அதுபோல தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில ஆப்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸு நம்ம கேட்காமலேயே டவுன்லோட் ஆகிட்டே போகும், பின்னால் ரன் ஆகிட்டே போகும். இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலை, அன்இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அதுக்கு பேர். நம்ம என்ன கூப்பிட்டோமா என்ன? அதுபோல நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவங்கள் உண்டு. ஆசையாய் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாமலேயே நம்ம முற்பிதாக்கள்கிட்டேருந்து அப்படி சும்மா லேசா வைரஸ் வர்ற மாதிரி, டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்ற மாதிரி வந்து சிறையிருப்புகளும் உண்டு. நமக்கு அது விளங்காது. நம்ம செய்த பாவமாக இருந்தால் விளங்கும். எப்படி? நீ தானே விரும்பின, உன் மனசு சொல்லும், நீ தானே விரும்பின, வேணும்டா உனக்கு, அதை சரி பண்ணுங்க. சரி பண்ணுறதுக்கான ஆவியானவருடைய சத்தம் கேட்டால் உடனே சரி பண்ணுவோம். அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு தானாக இறங்குறதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாதே. அதுதான் சபைக்கு வந்து ஒழுங்காக வசனம் கேளுங்கிறது, அப்போ தான் விளங்குவோன்னு சொல்கிறது. புரியுது உங்களுக்கு? அதில் இது ஒன்று. உதாரணம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து. கர்த்தர் ஆபிராமைன்னு தான் போட்டிருக்கோம். அதுக்கு என்னன்னு உங்களுக்கு விளக்கம் லேசாக வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்னைக்கு தெரிகிற மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
ம் ம் போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்ன ஆசீர்வாதமாக இருப்பாய்? எனக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குன்னு சொல்லிகிட்டே போகிறது தான் ஆசீர்வாதமா? அப்போ என்ன இது? அப்போ என்ன? அப்போ என்னது? அடுத்தவன் கண்ணீரை தொடைத்தால் ஒழிய நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அதுதான். 2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்னா, அதனால தான் அந்த தேசத்தில் அவன் ரொம்ப ஃபேமஸ். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். ஏன் பெருமைப்படுத்துகிறார்? காலரை தூக்கிட்டு ஓடுறதுக்காடி கட்டுறதுக்காக இல்லை, இல்லை. The solution for your entire community's questions are in your hands. அதுபோல is people's pastor, is people's doctor, he is students teacher. வாத்தியார் வேலைக்கு வந்துட்டு சும்மா கடமையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு இன்னும் கூட கொடுப்பியான்னு கொடி பிடிச்சிட்டு போகிற டீச்சர் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எ பர்சன் ஆர் யூ கோயிங் டு பி? யூ கேன் டிட்டர்மின் டுடே. நம்ம தீர்மானம் எடுக்கலாம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். am I going to be people's pastor or I am just a pastor, official pastor? Am I going to be students teacher or I am going to sit in an air conditioned room professor? ஒருத்தனும் உங்களை பார்க்க வர மாட்டான், நீங்களும் யாரையும் பார்க்க போக மாட்டீங்க. 9 மணிக்கு வர்றது, பையை தூக்கிட்டு உள்ளே வர்றது, அப்புறம் 4 மணிக்கு நீங்கள் பையை தூக்கிட்டு நீங்களே ஒண்டியாக போகிறது கார் ஏறி. யூ ஆர் அ யூஸ்லெஸ் பர்சன். ஆர் யூ எ டாக்டர், எ பீப்புள்ஸ் டாக்டர்? கண்ட வியாதிகளோடு எங்கேயும் போகாத நோயாளிகள்லாம் உங்கள்கிட்ட வந்து குமிவாங்க. நோயாளின்னு வந்தவன் திருப்பி அவன் உங்கள்கிட்ட வர்றதில்லை, அப்படி புகழ்ந்துட்டு போவான். இந்த ஐயாட்ட போனேன், நீ நாடியை பார்த்தார், அதோடு என்னுடைய தொல்லைகள் கரெக்டாக சொன்னாரியா. ஸோ ஐ வில் மேக் யூ கிரேட்னா என்னன்னு அர்த்தம்னா, யூ ஆர் ரெக்கக்னைசபிள் பர்சன் இன் த சொசைட்டி. ஐ வில் மேக் யூ தட். சமுதாயம் உங்களை அடையாளம் கொண்டு கண்டு கொள்ளக்கூடிய நபராக உன்னை மாற்றுவேன். இஃப் யூ ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் பீப்புள் ஓரியன்டட். மக்களுக்கு ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும், அவர்களுடைய கண்ணீரை துடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இருப்போமானால் நம் ஆண்டவர் கொண்டு வந்து அவங்க நடுவில் பெரிய இடத்துல கொண்டு போய் உட்காரப்பார். இனி தேடுகிறவன் இவன் தான் அப்படின்னு காட்டுவார். ஜனம் தேடுதல்லவா, அதுக்கு ஒருத்தன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற நபர் இவர்தான், பார், எல்லாம் அங்கே போங்க. அதான் அங்கே பெருமையாக்குவேன்னு சொன்னார். Because the solution for the problems of humanity will be in your hands. You are the supplier. யோசேப்பை தேடி ஏன் வந்தார்கள் ஜனங்கள்? Find out. பதில் சொல்லுங்க. எஸ், யூ நோ. உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியுமே. அவன்கிட்ட பதில் இருக்குது. அவன் தேசத்துக்கு மாத்திரம் பதில் அல்ல, அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துக்கும் அவன் சாப்பாடு போட்டான். ஜனங்கள் தேடி வந்தார்கள். You will become one such. Hallelujah. Hallelujah. தேடி வந்தார்கள். People love to see your face.
People love to hear your voice, your words. வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள். இவன்கிட்ட போனால் இந்த சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். God will send. அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பார்? பார், என் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Hallelujah. I see my son, I see my daughter in the pedestal. He is doing the job. கொஞ்சம் பேராவது வச்சு கூடி வச்சு தீர்க்கதரிசிகளுக்கு சோறு போட்டவன் ஒருத்தன் இருந்தான் பஞ்சகாலத்தில், உபத்திரவ காலத்தில். யாருக்காவது பேர் தெரியுமா? ஒபதியா. ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, 3 வருஷம் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. போய் ஆகாபட்ட போய் காட்டு உன் முகத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டான், டே எங்கடா அவன், நான் முகத்தை காட்ட போகிறேன்னா இவன் பயந்து நடுங்கி ஓடிட்டான். ஐயா ஐயா, என் பிராணன் உமக்கு அருமையானதாக இருப்பதாக. இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேரை வச்சுட்டு நான் ஏதோ எனக்கு இருக்கிற சோறு தண்ணியை கொடுத்துட்டு அவனை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகள், தேவ மனுஷர்கள், கடைசியில் ஏன் உயிரும் போயிடுமா? இப்போ கர்த்தர் உன்னை போ சொன்னார், காட்ட சொன்னார்னு வருவீங்க. ஆவியானவர் வேறு பக்கம் கொண்டு போயிட்டார்னா எங்கடாவன்ட்டு சொல்லி தேடி ஏன் உயிரில் வாங்குவான். நானா போய் சொல்கிறது? அப்போ உனக்கு தெரியும் இல்லையான்னு ஏன் கழுத்தை எடுத்துருவான்? ஏன் இருக்கிற ஊழியக்காரருக்கு சேவை செய்கிறது கெட்டு போகும்னு யோசிச்சு பாருங்க. எங்கே போனார்கள் ஜனங்கள்? தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போனார்கள்? அந்த உபதையாட்ட போனார்கள், வேற யார்ட்டையும் போகலை. வெளியில் சுற்றிலும் எங்கும் பஞ்சமாக இருக்கும், ஆனால் உங்களிடத்திலோ ஆகாரம் உண்டாயிருக்கும். நம்புங்கள். நானே பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேனே ஆண்டவரே, அது உங்களுடைய தப்பான அபிப்பிராயம். அது உங்களால் முடியாதது தான், ஆனால் தேவனால் கூடும். God is our supplier. He can do something which is extraordinary in your life, which you never have imagined all through your life. வாழ்க்கை பூரா நீ இமேஜின் பண்ணாததை, தேவன் நம்பாததை தேவன் உங்களை கொண்டு செய்யக்கூடும். அப்பொழுது ஆச்சரியப்படுவீர்கள், என்னை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரா ஐயா, எனக்கு இது கனவா நனவான்னு தெரியலையே. God can. God can. God can. அந்த வாசகத்தை மறந்து போகக்கூடாது. பெரிய பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள் ஒரே ஒரு வாசகத்தை சொன்னார்கள், Do it again Lord. சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். Do it again. அதை சொல்லி சொல்லியே ஜெபித்தார்கள். Do it again, do it again, do it again. பைபிளில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லையா? எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கீங்க. Do it again Lord. அந்த do it again என்று சொல்ல அவர்கள் ரகசியமாய் ஊர் உலகத்துக்கு தெரியாமல் முழங்கால் முடக்கினது நிமித்தம் அந்த தேசங்களுக்கு தேவன் எழுப்புதலை கொண்டு வந்தார். ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்னால் ஒரு சரித்திரம் இருக்கும். அதில் ஒரு ஆள் இருப்பார், இப்படிப்பட்ட விசுவாச வீரன் இருப்பார். அந்த வாசகங்கள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். Do it again Lord. இந்தியா எவ்ரி ஹோம் க்ரூசேட் என்று ஒரு நல்ல ஸ்தாபனம் உண்டு, சுவிசேஷ ஸ்தாபனம். அந்த சுவிசேஷ ஸ்தாபனத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? நான் அவர்களுடைய மேல் வட்டாரத்தில் இருந்து அவர்களுக்கு பணியாற்றினேன் as a chairman of the board. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, God can. God can. இல்லந்தோறும் நற்செய்தி என்கிற ஸ்தாபனத்தில் அவர்கள் வாயை திறந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, God can. இன்னைக்கும் பாருங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் 7 அடி 7 மாடி 10 மாடி 12 மாடி அடுக்கு கட்டடங்களில் போய் வாட்ச்மேனே உள்ள விட மாட்டான். ஏன்னா அதில் செக்யூர்டு ஏரியா, நாய்கள் இருக்கும். சில நேரங்களில் வீடுகளுக்கு போய் கொடுக்கும்போது உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கதவை பூட்டி சாத்துறாங்க, அவங்க நாய்கள் அவுத்து விட்டுறாங்க. இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க.
காலிலேருந்து ராத்திரி வரைக்கும். இருந்தாலும் சோர்ந்து போகிறதில்லை. கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவர்களும் சோர்ந்து போகிறதில்லை. ஒரு வாசல் மூடப்படும் போது இன்னொரு வாசல் கர்த்தர் திறப்பார். ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய வாசகம் என்ன? God can. ஒரு வீட்டில் நாய் அவுத்து விட்டாங்கன்னா இன்னொரு இடத்துல வாங்கன்னு சொல்லி ஜபிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பைபிளை கொடுங்கன்னு கேட்குறவங்க 1000 பேர் இருப்பான். இந்த நாய் அவுத்து விட்ட ஒரே ஒரு குடும்பத்துக்காக நம்ம சோர்ந்து போய் 1000 பேரை விட்டுலாமா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போகிற சில கிராமங்களுக்கு போகும்பொழுது வேஷ்டியெல்லாம் கீழே அவுத்து விட்டுட்டு அவங்க செருப்பெல்லாம் கழட்டி வாங்குறாங்க. யாருங்கன்னு கேட்டால், நானும் கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தவன் தான், நான் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அன்னையிலேருந்து டச்சு விட்டு போச்சு. திரும்பி அந்த புஸ்தகம் யாரா கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர் ஆகிட்டேன். இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கல. ஆனால் நாங்கள் போகிற கிராமத்துக்கு, நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு தேடி வந்து அந்த புஸ்தகம் எங்கள் கையில் கிடைக்குதே. செருப்பெல்லாம் கழட்டி அவ்வளோ மரியாதையோட. So, what man cannot, God can. உங்கள் விசுவாசம் இன்னைக்கு வளரட்டும். ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்களே மட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தேவனுக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிற குவாலிஃபிகேஷன் அவர் தேடுகிறதில்லை. அவருக்கு தேடுகிற ஒரே ஒரு உள்ளம் வில்லிங் ஹார்ட், ஒபீடியன்ட் ஹார்ட். அது யாராக இருந்தால், இதுவரைக்கும் பிரகாசிக்காத ஆட்களாக இருக்கட்டும், அது வேற விஷயம். இதுவரைக்கும் நான் ஒரு மண்ணும் செய்யலையே, அதை பற்றி கவலையே படுகிறது இல்லை. ஆர் யூ ரெடி டு கம் நவ், ஐ வில் யூஸ் யூ. முடிஞ்சது. அவருடைய ஆஃபீஸில், அவருடைய கிங்டமில் வேலை செய்கிறதற்கு எப்போ வேணாலும் ஆட்கள் தேவை. ஆசையோடு வந்தால் அவர்களை திரும்ப வெட்கப்படுத்தி அனுப்ப மாட்டார். ஆனால் அவருக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வோமானால் அதை சொல்லி புகழுகிற தெய்வம். சொல்லி புகழுகிற. ஒரு கலசம் தண்ணி கொடுத்துட்டானா, ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி கொடுத்ததுக்கு இப்படி குதிக்கிறாருன்னு. ஐயா, நம்மளால் ஏன் எழும்பி பிரகாசிக்க கூடாது? நம்ம ஃப்ரீ டைமில், நம்ம கிடைச்ச நேரத்தில், அவர் நமக்கு சொல்கிற நேரத்தில். நம்ம உலகத்தில் வேலை செய்கிறோன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? இந்த வேலையை கொடுத்ததே அவர் தானே. ஆனாலும் அந்த ஆசைகளோடு காத்திருப்போமானால் நம்முடைய ஜபமே ஒரு ஊழியமாக மாறிவிடும். சுயநலம் நமக்குள்ளே வராதபடிக்கு காத்து கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். அப்போ பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறது உனக்கு ஜனங்களுக்கு கவலைகளுக்கான பதில்களை உன் கையில் கொடுத்துன்னு அர்த்தம். எனக்கு இந்த ஆங்கிளில் இப்போ தான் புரியுது. இது ஜென்ரலாக என்னென்னமோ இருக்குது நிறையா, நான் அதெல்லாம் சொல்லலை இன்னைக்கு. அப்போ உன்னை ஆசீர்வதித்து நான் என்ன ஆசீர்வாதம் நான் அப்படியே குதிக்கிறதுக்காகவா? இல்லை. ஐ வில் ஹேண்ட் ஓவர் யூ த சொல்யூஷன் to the problems that your community faces. As a physician, you will have to solve those problems. I will give you the answers. ஆன்சர் கொடுக்கிறது ஆபிரகாம் அல்ல, ஆன்சர்ஸ் தேவன் கொடுப்பார். அவன் பெற்றுக்கொண்டு ஆயத்தமாக இருக்கும்போது you are a distributor to the people. சொல்லிட்டு சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. நீ பிளெஸ்ஸிங்காக இருந்தாயா இல்லையாங்கிறது எது சாட்சி? எப்படி தெரியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருந்தா என்பதற்கு என்ன அடையாளம்? அது வரக்கூடிய சாட்சி. ஒரு மோசே மரித்த பிறகு 30 நாட்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். அவன் எவ்வளவு பீப்புள்ஸ் மேனாய் மாறிட்டான், பீப்புள்ஸ் லீடர். எதனால் அந்த சாட்சி வந்தது? அந்த ஜனங்கள் விட முடியல. கழுத்தை பிடிச்சி கட்டிட்டு துறைமுகம் வரைக்கும் கொண்டு போனாங்களே ஐயா பின்னால. எவ்வளவு ஞானம், அறிவு, தேவ ரகசியங்கள்
நிறைஞ்சி அவன் அள்ளி அள்ளி கொடுத்து ஆசீர்வாதமாக இருந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவர் போகிறது ஜீரணிக்க முடியல. அதுபோல நீங்களும் நானும் மாறிடலாம். அது ஆகணுங்கிற பெருமைக்காக அல்ல, நமக்கு ஒரு சிலையை உண்டாக்கணுங்கிறதுக்காக அல்ல. ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படணுங்க. நம்மை அழைத்த தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்பொழுது அவருக்கு திருப்தி வரும். இந்த மனுஷனை நான் அழைத்தேன், இந்த மனுஷனை அழைத்தேன், என் முழு இருதயத்திற்கு ஏற்றபடி என்னை புரிந்து கொண்டு நான் அவனுக்கு கொடுத்த பதில்களை விநியோகம் பண்ணி கொண்டு தன் கடைசி வரைக்கும் இருந்த உபத்திரவங்களை சகித்து தன் தலையும் கொடுத்து என் சித்தத்தை செய்து ஆஹா என்று சொல் அவர் புகழ்வார் பாருங்கள். அதுதான். காலையில் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு சிலர் ஒரு மாதிரி சொன்னாங்க, இன்னொரு சிலர் ஒரு மாதிரி பதில் சொன்னாங்க. அந்த கேள்வியை நான் கேட்குறேன். இன்றைக்கும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டுடே இஸ் எ லைட்டர் சைடு. ஹல்லேலூயா. பவுலடிகள் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு ஒரு விலையேறப்பட்ட முத்தை போல் இருந்திருப்பார். அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஆமாம். கேள்வி அதல்ல, கேள்வி இனிமேல் தான் வருது. அவர் பரலோகத்தில் போனதுக்கப்புறம் ஒரு விலை உயர்ந்த முத்தை போல தேவன் பார்த்தாரா, இல்லை பூலோகத்தில் இருக்கும்போது விலையுயர்ந்த முத்தை போல் பார்த்தாரா? சரியா சொல்லணும், சும்மா அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. பரலோகத்தில் இல்லையோ? சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா நிறைய பேர் இப்படி பார்ட்டி மாறிடுவாங்க, அந்த பக்கம் குதிச்சிருவாங்க. வேலை இல்லை. இங்க தான் கண்ணீரை துடைக்க வேண்டி இருக்குது. அது கண்ணீர் இல்லாத உலகம். அங்க போய் எவன் கண்ணீரை துடைச்சிட்டு இருப்போம்? There is need only here, but see to it that you don't waste your time. Kindly see to it that you don't waste your time. All wasted years are over. Let it go. Let go. It's okay. It's okay. நம்முடைய பிடிவாதங்கள், நம்முடைய ஆர்குமெண்ட்ஸ், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இது அது எல்லாம் ஃபோக்கஸ் ஆன் காட், ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் கால், ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் பர்பஸஸ், ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ஹார்ட் பீட். ஹல்லேலூயா. Are you ready? If you are ready, you will see God working in you. Super. That will be great. இதுவரைக்கும் தேவன் நமக்கு நன்மைகளை செய்யவில்லையோ? ஏராளம் செய்துட்டார், போதும் அதுவே. ஆனால் நாம் அவருக்கு செய்தது ஒன்றுமே இல்லை. இது அடுத்த வசனத்தை பார்க்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஒன்றில், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இனத்தை விட்டு வா, தேசத்தை விட்டு வா, இனத்தை விட்டு வா, உன் தகப்பனை விட்டு வா. எண்ணத்துக்கு இந்த 3 காரியம் சொன்னார். இப்போ அது கேள்வி. இப்போ தான் என்னுடைய சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். 3வது சிறையிருப்பு, அதுக்கு தான் நான் போகணும். டச் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி போயிடுவோம். அப்படி தொட்டுட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ 1 2 3 4, 1A 1B 1C, 2A 2B 2C, etc. Now 1ல 1A over 1B over 1C today. ஓகே, இந்த 1Cக்கு இந்த வசனத்துலேருந்து அப்படியே போகணும். வெரி 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 இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் காலையில் இங்கே வரும்போதே அப்பா இதை கொட்டிடணுன்ட்டு வந்தேன். எங்கிட்டோ கொண்டு போயிட்டார். எப்பா நீ சும்மா ஒதுங்குறியா நீ அப்படின்னு. He starts showing his anxiety. Hallelujah towards ரைட்டுங்க. அப்போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு, நான் அப்போ அந்த 1Cல என்ன டைட்டில் நம்ம போடணும்னா, அது ஒரு சிறை. முதல் சிறைக்கு என்ன டைட்டில் போட்டோம்? ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அப்படிலாம் போட்டோம் இல்லையா? 2வது 1A. அது 1B என்ன போட்டோம்? பாவம் அண்ட் டிசொபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. அதுக்குள்ளே உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். கொஞ்சம் வெளியில் வருவோம், அப்புறம் திருப்பி உள்ளே போவோம், வெளியில் வருவோம், திருப்பி உள்ளே போவோம். இது ஒரு பெரிய போராட்டம். 3வது போராட்டம் என்னன்னு கேட்டிங்க, தலைப்பு எப்படி கொடுக்கணும்னா
generational sinful practices. This is one of the many invisible prison. One of the many invisible prisons. அதாவது மறைவான கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய சிறைகளில் இது ஒன்று. ஆவிக்குரிய சிறைகளில் என்ன? ஜெனரேஷனல் சின்ஃபுல் பிராக்டிசஸ். காலகாலமாக பரம்பரையாய் வரக்கூடிய சில பிராக்டிஸ் நம்ம ஃபாலோ அதை அட்ரஸ் பண்ணலைன்னா, அது அத்தோடு அது ஒழிக்கலைன்னா அது தாவும். அது தாவும். வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் இட் இஸ் பிப்ளிக்கல். நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். இது ஏன் இப்படி விளக்குறீங்க? இத்தனை சிறையிருப்புகள் ஏகப்பட்ட இருக்குது, பிரசங்கம் முடிஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அப்படிதான் நானும் நினச்சேன். என் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை சொல்கிறேன், கேளுங்க. யூ ஹாவ் டு லுக் இன் டு திஸ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. நம்ம தான் முதல் கிறிஸ்தவ சந்ததி. அநேகர், கிட்டத்தட்ட 95% இந்த சர்ச்சில், எல்லா சர்ச்சிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே, ஹல்லேலூயா, எல்லா சபைகள்லையுமே ஒரு 90லேருந்து 95 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டின். நம்ம தான் முதல்ல வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் நம்ம கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோம். அதில் அறகுறையாக கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க. அறகுறையாக, அதாவது 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, 2 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அந்த போராட்டம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா 2வது 3வது தலைமுறையில் அவங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு சரியில்லைன்னு நம்ம சொன்னோம்னா, அவங்கள நடத்தினவங்க அங்கேருந்து அவங்க கட் பண்ண வேண்டியது அன்னைக்கு கட் பண்ணாமல் இருந்ததுனால, பரவுதுனால இவங்களுக்கு சாட்சி இல்லாமல் போச்சு. அந்த வேலையை திரும்ப அதே வேலையை நம்ம அந்த தப்பு செய்வோமானால் நமக்கு பின்னாலே வரக்கூடியவர்கள் போயிடும், சாட்சி அவுட். இதுக்கு தான் இந்த சிறையிருப்புகளை பற்றி நீ பேசணும்னு சொன்னது. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட் லார்ட், கரெக்ட். ஏன்னா நம்ம சஃபர் பண்ணுறோம் பாருங்க. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிறதுனால சரியான சில தெளிவுகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் சில காரியத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்ல முடியல. 4 பேர் கேட்டால் நம்மள்கிட்ட பதில் கிடையாது. நம்மளே இங்கே உட்காந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு நமக்கு பதில் தெரியாதுங்கிறது நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ நமக்கும் விளங்கலை, அடுத்தவனுக்கும் நம்ம யூஸ் ஆக போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு தெளிவு வேணும். அப்போ நம்முடைய சந்ததிகள் கரெக்டாக போகும். சில காரியங்களை வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டினால் ஒழியாது, அது பரவுதலை தடுக்க முடியாது. நிப்பிட் அட் த பட்டுமாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு, இதை விட்டு நீ புறப்படுனார். ஏன் புறப்படணும்னா, those are the generational practices will follow you. அவங்களுடைய செய்கிறதான சில தவறுகள், சந்ததியாக செய்கிற தவறுகள் உன்னிடத்திலிருந்து புறப்படும். உன்கிட்ட முதல்ல சாகாம இருக்கணும். நான் உன்னை பிரித்தெடுத்தேன், நான் உன்னை அழைத்தேன். உன்னுடைய பரம்பரை காரியங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நீ வாழும்படிக்கு நான் உன்னை அழைக்கல. அல்லேலூயா. என்ன புரியுதா? உன்னுடைய எல்லா பரம்பரையில் நீ செஞ்சதான அதெல்லாம் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீ எனக்கு ஊழியம் செய்யணும் நான் உன்னை அழைக்கல. ஐ ஹவ் கால்ட் யூ, which means there is no choice. இந்த பூமியை மற்றவர்கள் அனுபவிப்பது போல எனக்கு அனுபவிப்பதற்கு தேவரீர் என்னை தடை செய்கிறீர் என்று நீ சொல்வாயானால், நான் உனக்கு வைத்திருக்கிற பரலோகத்தின் மேன்மையை நீ அறியாமல் போகிறாய். You are not going to lose in any way when you obey my call and jump into my service. என்னுடைய அழைப்புக்கு நீ கீழ்ப்படிந்து என்னுடைய சேவைக்குள்ளே நீ குதிக்கிறதுனால நீ ஒன்றும் குறைவடைய போகிறதில்லை. இந்த பூமியில நிறைவானவனாய் நீ இருப்பாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே குறைவானதல்ல நிறைவான பலன். தைரியம் கொண்டு குதின்னு சொல்ற தெய்வம்.
நான் நம்புகிறது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தமில்லை என்று சொன்னார். ஆனால் என்னுடைய சேவைக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன், வேறு பிரித்திருக்கிறேன். யாரோ எனக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் உன்னை கூப்பிடலன்னார். ஒருத்தனை கூப்பிட்டோன்னே சொன்னா, நான் என் வீட்டில் கேட்டுட்டு ரிசல்ட் கேட்டுட்டு வரேன், வரலாமா போகலாமா போகக்கூடாது, ஆயாவை கேட்டு வரணும்னு. உங்கள் ஆயா உன்னை விடுமா? அப்படியே விட்டாலும் என்ன பண்ணும்? நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு செல்ஃபோனில் ஒரு எங்கே இருக்க, குப்பை கொட்டிட்டு வா, சீக்கிரம் மாமா போயிட்டாரு வா அப்படிமா. ஆஹா, அந்த ஆயாவுக்கும் இங்கே எனக்கும் ஊழியம் செய்யபடிக்கு நான் உன்னை அழைக்கலைன்னார். நீ செய்தால் அங்கே செய், இல்லாவிட்டால் இங்கே. நான் அழைக்கும் போது நீ வரலைன்னா, பரலோக ராஜா அழைச்சி வரலன்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? சரின்னு விடுவார், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை நோக்கங்கள் நிறைவாக எது தொட்டாலும் அதில் ஏதோ ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அவருடைய ஊழியத்துக்கு சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா சிக்குகளும் கிளீனாக ஓப்பன் ஆகும். என்னால் அவர் அழைத்தார், அவர் தான் நம்மை அழைத்தார். வர முடியாதுன்னா இன்னொருத்தனை கூப்பிட்டாரு, எங்கள் அப்பாவை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வரணும்னு. ஆண்டவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னால் வா. இப்படி சிலரை கூப்பிட்டுருக்கிறார். ராஜாவுடைய வீட்டில் பந்தி ரெடியாக இருக்குது, வான்னு சொல்லி கூப்பிட்டா அழைத்தவர்களோ பல காரணங்களை காட்டினார். ஒருத்தன் சொன்னான் மாடு வாங்க போயிட்டேன்னா, இன்னொன்று கல்யாணம் கட்டிட்டேன்னா, இன்னொருத்தன் வயலை என்னென்னா அளந்து பார்க்கணும், சர்வே நம்பர் கரெக்டாக இருக்கா, பட்டா வந்துச்சா பட்டா இல்லையான்னு பார்க்கணும், சிட்டா இருக்குதா, ரிஜிஸ்டரில் ஏறி இருக்குதா என் பேர், நம்மளை எஃப்எம்பி இருக்குதா, அந்த இது என்னன்னா, அதெல்லாம் பார்த்து தானடா நீ வாங்கணும். இப்போ நான் அழைக்கிறேன், உங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸ், நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பாஸ் அழைக்கிறாருன்னு சொல்லி ஒரு பியூன் சொல்லிட்டு போகிறான்னா சும்மா இருப்பீங்களா? என்ன வேகத்தில் போவீங்க? எதுக்கு அழைக்கிறாரோ அது வேறு விஷயம், டம்முன்னு இருக்கும். அவர்கிட்ட போய் நல்ல பதில் பேசிட்டு வந்தா பலா அவ்வளான் இருக்கும். ஆனால் அவர் அழைக்கிறாருன்னா போகாமல் இருப்போமா? எஸ் சார் ஐம் கமிங். இல்லை சில நேரங்கள் டெலிஃபோன் இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா அப்படிம்பாங்க. எஸ் சார் ஐம் கமிங். இதை பாரு, நான் கண்ட வேலையில் இருக்கேன், நீ கண்ட நேரத்தில் கூப்பிட்டுட்டு இருந்தா வர முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அது எதுக்குங்க? வீட்டிலையே புருஷன்மார்கள் மனைவி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வா அப்படின்னு. இப்போ இதெல்லாம் கருகிரும், எவன் பார்ப்பான் இதை? நீங்கள் குக் பண்ணுறீங்களான்னு சொல்லி பாருங்க, மனைவி சொல்லுவாங்களா? இதோ வந்துட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. சில குடும்பங்கத்தில் வேற மாதிரி நடக்குதுன்னு அது வேற விஷயம். அதுக்கே அவ்வளவு ஒரு நம்ம மரியாதையோட நம்ம இருக்கும்போது, பாஸ் கூப்பிட்டா அவ்வளவு மரியாதையாக இருக்கும்போது, பரலோகத்தின் பாஸ் ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா, நான் மாடு பிடிக்க போகிறேன், இல்லை கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்குது, இது வயலை பார்க்க போகிறேன், சோறு பொங்க போகிறேன்னு பேசுனா எப்படி? ரெண்டு சர்வீஸ்லேயும் இந்த ஊழிய அழைப்பு தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரியல, பஸ் சர்வீஸை கூட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வாங்கன்னா கை தூக்கி நிறைய பேர் வந்தாங்க. என்னமோ தெரியல, ஐயா என்ன பண்ண போகிறாருன்னு இன்னைக்கு அவர் கூப்பிட்டுருக்கிறார். ஆபிரகாம் அப்படி கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன? You are still connected with your generational practices. There is an umbilical cord between you and your ancestors that should be cut. அந்த தொப்புள் கொடி உனக்கு இன்னும் இருக்குது. Come out of it. எனக்கு நான் கூப்பிடும்போது எனக்குன்னு நீ வந்தா, 100க்கு 100 எந்து தான் நீ போ, எனக்காக நீ வந்துடணும். கட் அண்ட் கம்னர். வெரி ஹார்ட் காலிங், வெரி ஹார்ட். நான் ரட்சிக்கப்படுற நாட்களில் 82வது வருஷத்தில் கிருபாசனம்ங்கிற ஊழியத்தில் உள்ள சபை, திருச்சபை மூலமாக நான் முழுமையாக கர்த்தருக்குள் வந்தேன். அதுக்கு முன்னாலே ஃபிஜிமான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. ஸ்டான்லி அண்ணன் தேவ மனுஷன் அவர் ஆரம்பிச்சு, அப்போல்லாம் அவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே அழகப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு அவங்க எம்டெக் பண்ணி
போனாங்க. அவங்க பின்னால் லயனல்னு ஒரு ஐயா, அப்படி நிறைய பேர் வந்தாங்க. மனோகர் ராஜ், மோகன்ராஜ் அப்படின்ட்டு எல்லாம் இன்ஜினியரிங் பீப்புள், FGYMA. அதுக்கப்புறம் தான் அது பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் மாற்றினாங்க, BYMன்ட்டு. அப்படி நான் தொடப்பட்டேன். அப்படி தொடப்பட்டுட்டு கொஞ்ச காலத்தில் என்னை கிருபாசனத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். அது வேற மாதிரி ஊழியம், இது சபை ஊழியம். 82 திஸ் இஸ் மை ஸ்டோரி. அப்போது அந்த பாஸ்டருடைய சாட்சி கேட்டேன். எப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்க, அவர் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வர்றவர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பினால் தொடப்பட்ட பிறகு ஒரு நடுராத்திரி அவங்க அப்பா பெரிய அருவாளை வச்சுட்டு வந்துட்டார். என்ன பண்ணன்னு தெரியாமல் நடுராத்திரியில் அவருக்கு வேறு ட்ரெஸ் இல்லை, வெறும் ஒரு உள்ளாடை ஒன்று தான், அதோடு அவர் வெளியில் வந்துட்டார். ஒரு நடுராத்திரி ஒரு மனுஷன் வெறும் உள்ளாடையோடு வெளியில் ரோட்டில் அவங்க அப்பா விரட்டிட்டு வராரு. கொஞ்சம் நேரம் விரட்டிட்டு கடைசியில் அவர் விரட்ட முடியாமல் அவர் போய் இன்னொரு விசுவாசி வீட்டில் புகுந்தார். ஒரு விசுவாசி வீட்டில் ஒரு பாஸ்டர் ஜஸ்ட் ஒரு மினிமம் உள்ளாடையோடு உள்ளே வர்றாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிங்க நீங்கள். அதை என்ன நடந்தது இதுதான் சொன்னார், இப்படி நடந்ததுன்னு. பரவாயில்ல. அப்புறம் அவங்க வேஸ்ட் ஈஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள இது பண்ணி அப்படி வந்துட்டு ஊழியத்துக்கு வந்தவர் தான் திருப்பி அவர் வீட்டுக்கே போகலை. நோ, முடியாதுன்றார். என்னை அழைத்த தெய்வம் எங்களுக்கு பாஸ்டரானார். நான் அவர்கிட்ட உட்காந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பைபிள் எடுத்து அவர் எனக்கு போதிப்பார். இதுதான் எங்கள் 2 பேருக்கும் வேலை. 6 மணி வரைக்கும் போதிப்பார். நான் கற்றுக்கொண்டேன், எல்லா உபதேசங்களையும் அங்கே கற்றுக்கொண்டேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நான் அப்போது 2nd இயர் UG படிச்சுட்டு இருந்த நிலைமை. விடாம விசுவாசத்தில் இருப்பார், சரியாய் பிரசங்கம் பண்ணுவார். இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, பரத்துக்குரிய காரியங்களையே பிரசங்கம் பண்ணுவார். அப்படி கேட்டு கேட்டு தான் அந்த வியாதி எனக்கு வந்தது. அதில் அப்படியே கற்றுக் கொடுத்தார். பரத்தின் காரியங்கள், இந்த வேதம் பரத்துக்குரியது, இது ஆவிக்குரியது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அவர் செய்கிற அனுகிரகம் அதை பெருசாக எடுக்கிறதுக்கு இல்லை. அவர் கொடுப்பார், கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டாலும் ஸ்தோத்திரம், போயிட்டே. நான் ஒன்றும் ஒரு குறையும் வைக்க மாட்டார் கர்த்தர், ஒரு குறையும் வைக்க மாட்டார். அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக மறுபடியும் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு நாள் நாகர்கோயிலில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு 3-4 நாள் கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிருபாசனம் ஆட்கள் அங்கே நோட்டீஸ் விட்டாங்க, காரைக்குடி கிருபாசனத்துக்கு இந்த மாதிரி ஒரு போதகர் வர்றார் அப்படின்ட்டு. அது என்னுடைய காரைக்குடி கிருபாசனம் பாஸ்டர் கார் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டார். இங்கே இவர் வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணி வேறு இடத்துக்கு ஓடியிருப்பேன். ஏன்னா ஏன் பாஸ்டர் அவர், என்னை வளர்த்த பாஸ்டர். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பாட்டுக்கு இப்படி முன்னால் வந்து ஸ்டேஜ் இறங்கிட்டும் போது அவரை வந்து உட்காந்துருக்கிறாரு. ஐயோ, அவர் என்னை பார்க்கல, பார்த்துட்டார். இங்கே உட்காந்துட்டு பார்க்காம இருப்பார், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிட்டார். நானும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி. நான் ஐம் எ ப்ரீச்சர், நான் பாஸ்டர், அன்னைக்கிங்க ஸ்பீக்கர். சரி, பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்தார். அதை சொன்னார், என்ன ராபர்ட், என்ன அபிஷேகம் உங்கள் மேலே அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை வளர்த்த பாஸ்டர் என்னை பற்றி என்ன சொல்கிறார், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெரி ஹையர் சரஸ் பியூட்டிஃபுல் அனாயிண்டிங் தட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் என்னுடைய ஊழியத்தில் 60 பேர் எந்திரிச்சாங்க. 60 ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் எந்திரிச்சிருக்காங்க. யூ ஆர் ஒன் அமாங் தேம், யூ ஆர் ஒன் அமாங் தேம். அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கு தெரியுமா? அது ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாரு. 60 பேர். அந்த கிருபை அவருக்கு கிடைச்சிருக்குது.
பாடுகள் கிரியை செய்திருக்கிறார். ராத்திரியும் பகலுமாய் தேவனுக்கென்று உருவாக்கி அனுப்பியிருக்கிறார். அன்னைக்கு பார்த்தேன் அபிஷேகம் மேலே குட். ஆனால் அன்னைக்கு வெறும் கட்டின ஒரு மினிமம் துணியோட அருவாள் எடுத்துட்டு அவங்க அப்பா துரத்தும் போது ஓடி வந்தவர் தான் திருப்பி கலப்பையில் மேலே கை வச்ச பிறகு பின்னிட்டு திரும்பி பார்க்கல. இதனால் விளைந்த பலன் என்ன? 60 ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ். சாத்தியமா? இது சாத்தியமாக முடியுமா? இவ்வளோ டவுட்டாக இருக்கீங்களே, முடியுமா? அதில் நான் ஒருவன். அங்கங்கங்க பல இடங்களில் ஊழியம் செய்கிறாங்க. எனவே நீ தைரியமாய் அவருடைய அழைப்புக்கு நீ இணங்கி உன் நாட்களை இனி வீணாக்காமல், இனி உன்னை குறித்தே தப்பு தப்பாக எண்ணம் கொள்ளாமல், உன்னை குறித்தே நீ சபித்து கொள்ளாமல், உன்னை அழைத்த தெய்வம் அவர் என்று நீ நம்பி நினைத்து முழு நிச்சயத்தோடு நீ இறங்கி வருவாயானால் உன்னை வேறு பிரித்தவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்தவர் உன்னை பார்த்து கொள்வார். அவருக்கு பேர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் போனது போகட்டும். நாளைக்கே உங்களை என்னோட இடத்துக்கு அனுப்புவார்னு நான் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை உருவாகணும், பிறக்கணும்னா முதல்ல அது உருவாகணும். 10 மாதங்கள் பெயின், 10 மாதங்கள் பலவித அனுபவங்கள், கடைசி நேரங்களில் பயங்கரமான அனுபவங்கள், பயங்கள், பயங்கரமான அனுபவங்கள். அதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு அழகு பிள்ளையை கர்த்தர் காண செய்கிறது போல நீ உன் தேசத்தையும், நீ உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ பரப்படு. உங்கள் அப்பா இன்னைக்கும் சந்திரனை வணங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சந்திரனை வணங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மார்க்கெட்டில் விக்கிரங்களை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் தென்படலை, ஆனால் உனக்கு நான் தென்பட்டிருக்கிறேன். உன் தேவன் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், நீ வா எனக்குனார். இன்னைக்கும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கொடிகளை பாருங்கள். இஸ்மவேலின் சந்ததியை பாருங்கள். அவர்கள் கொடியில் ஒரு பிறை ஒன்று இருக்கும், ஒரு பிறை. அந்த பிறைக்கு அடையாளம் இதுதான், மூன் வர்ஷிப்பர்ஸ். ஆபிரகாம் அதை செய்ததுனால அவங்க இன்னும் எங்கள் தகப்பன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கம் அவுட் ஆஃப் இட்னர். If you see the difference between the Old Testament and the New Testament, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, பயங்கரமான காரியங்களை செய்ததான பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர், ஏராளம். அந்த ஏராளத்தில் ஒரு 10 பேர் ரொம்ப குறிப்பிட்டு, 10 8 10 நமக்கு தெரிஞ்சபடி குறிப்பிட்ட நபர்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் மறைவாக இருந்த நபர்களும் நிறைய பேர் உண்டு, கணக்கில்லாத நபர்கள். புதிய ஏற்பாட்டை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில். ஏன்னா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவண்டத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு மோசை எடுத்துக்கொண்டால் சரியான லீடர். எல்லாரும் சொல்லுவோம் அவரை போல ஒரு லீடர் கிடையாதுன்ட்டு. ஒரு தாவீதை எடுத்துக்கொண்டால் தேவ சித்தத்தை செய்தவன் என்று சொல்லி, ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி, சங்கீதங்களை இன்பமாய் பாடினான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஒரு யோசேப்பை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு பின்னால் ஒரு ஹால் மார்க் இருக்குது, அவனுக்கு பின்னால் ஒரு மார்க் இருக்குது. ஒரு பரிசுத்தத்துக்காக அவன் பிரயாசப்பட்டு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவன் என்று ஒன்று இருக்கு. ஒரு டேனியலை எடுத்து பார்த்தால் அவனுடைய வைராக்கியம், அவனுடைய காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. அதுபோல ஒரு யோபை எடுத்துக்கொண்டால் பயங்கரமான பொறுமைசாலி. அவனுடைய பொறுமை குறித்து வேதமே சொல்லுது. இப்படி பலரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு பின்னால் அவர்கள் செய்ததான காரியங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் யார் என்பது புகழத்தக்கதான ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் மனசில் வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் மன வருத்தம் வரும். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால சொல்லத்தகாத ஒரு சில காரியங்கள் நடந்திருக்குது. அது ரொம்ப வெளிப்படுத்தலை. ஆனால் ஒரு சிலர் காரியங்கள் நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் தேவன் பொறுமையாக இருந்து அவர்களோடு டீல் பண்ணி காரியத்தை சாதித்து கொண்டார்.
சாதித்து கொண்டார். கர்த்தர் சாதித்து கொண்டார். அதுல ஒரு மனுஷன் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து யாராவது நெகட்டிவா பேசினா கம்பெடுத்து அடிச்சிருவேங்கிற அளவுக்கு நம்முடைய நல்ல அபிப்பிராயங்கள். ஆனால் அவன் செய்த சில காரியங்கள் இந்த சிறையிருப்புக்கு காரணமாயிருக்கிறது. இந்த சிறையிருப்புக்கு காரணம் அப்படின்னா அது என்ன? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அதை தொடல. நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் their consequences can be transferred across the generations if not addressed immediately. Negative behaviors and their consequences, எதிர்மறையான தகாத கிரியைகளும் எண்ணங்களும் அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளும் அது அவ்வப்பொழுது சரி செய்யாவிட்டால் அது பரவ ஆரம்பிக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆண்டவருக்கும் இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு நான் முடிக்கட்டா? ஆபிரகாமை குறித்து நான் சொல்லுகிறேன். He was a man of great faith. Great faith. சும்மா faith இல்ல. Job was a man of great patience. சும்மா லேசான பொறுமை இல்ல, பயங்கரமான நீடிய பொறுமை உள்ள ஒரு மனுஷன். David was a man of great piety. Piety-னா தேவனை பின்பற்றி அவனை ஆராதிக்கிற is a very great man of God's heart, God's own heart. Pious nature, piety. தேவனால அவ்வளவு உருகிடுவான். Joseph was a man of great purity. இப்படி எல்லாரும் குறித்து கிரேட்னு வருது. But there is only one person. Are you listening? கேக்குறீங்களோ? Only one person. He was not a great person, a great man of God, a great man of faith, a great man of patience, a great man of purity, but he is a perfect man of grace, perfect man of purity, perfect man of faith, perfect. There is a difference between great and perfect. That perfect is Christ. That perfection is Christ. There is no match for Jesus Christ, my Lord. While every saint is a great saint, எல்லா செயின்ட்டுக்கும் பேர், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பேர் என்ன? கிரேட் செயின்ட். ஏன்னா அவர்களுடைய செய்த கிரியைகள் அவங்க நம்ம புகழ வைக்குது. அப்படி அட்டையப்பா பொறுமையை பாடுறா யோபுனா கிரேட் பேஷன்ஸ் சொல்றோம். பட் தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் பேஷன்ஸ். That imperfection in the faith of Abraham resulted in the generation of an invisible prison in the followers. Whereas there is no flaw or imperfection in the perfect Jesus Christ. Great faith உண்மைதான் ஐயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் பெரிது உண்மைதான் ஐயா. ஆனால் அவனுக்குள் காணப்பட்டதான இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது குறைபாடுகள். அன்னன்னைக்கு அது சரி பண்ணாததுனால அடுத்த ஜெனரேஷனுக்கு அது தாவினது. ஒரு கண்களால் காணக்கூடாத ஒரு சிறையை உண்டாக்கினதை பார்க்கிறோம். அடுத்த வாரத்தில் அது கிளீனா முழுமையாய் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், பின்பற்றினவர்கள், அவருடைய குறைவினாலே நம்முடைய சந்ததி கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியுமா? That's the difference between great faith and perfect faith. Hallelujah. இன்னைக்கு இந்த perfect faith and perfect patience and perfect love, perfect everything perfectா இருக்கக்கூடியவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். Great faith அல்ல, perfect faith. Hallelujah. Negative behaviors and consequences are so dangerous which can be transferred. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். These negative consequences and negative behavior இருக்கு பார்த்தீங்களா, எதிர்மறையான சில வீழ்ச்சிகள், இதெல்லாம் they form
பேட்டர்ன்ஸ். தே ஃபார்ம் பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்னா என்ன? துணிக்கடையில் போய், ஜவுளி கடையில் போய் நம்ம அம்மாமார்கள் சேலை வாங்குறதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். அதனால் பக்கமே போகக்கூடாது. அவங்கள காசை கொடுத்து, எவ்வளோ வேணால் காசை கொடுத்துடணும். ஒரு 50,000 கையில் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. ஒரு சேலை வாங்கணும்பாங்க, 50,000 கையில் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் பெரிய தூக்கம் போட்டோம்னா கரெக்டாக தூக்கம் முடிச்சோடனே வருவாங்க பீத்த துணியை கூட்டு வந்துட்டு, எப்பப்பா நீ உன்னோட நான் மாரடிக்க முடியாது, நீ போயிட்டே கடைசியில் அவன் துணிக்கடையில் இருக்கிற அவ்வளோ துணியும் கீழே புரட்டி அவன் சொல்லுவான், இதுக்கு தாண்டா நான் வேலைக்கு வந்தேன், இந்த வேலை செஞ்சு பொழைக்க வேண்டி இருக்குது பாரு. எவ்வளவு 100கணக்கான துணி கீழே போட்டாலும் புதுசாக பேட்டர்ன் ஒன்று வரலையா? ஏம்மா இப்போ இவ்வளோ நாள்னு காட்டினதெல்லாம் பேட்டர்ன் இல்லாமல் வேறு என்னம்மா? அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளே சொல்லிக்குவாங்க. இந்த வருது பாரு, டே இதை பார்த்தாலே தெரியும். ஒரு சிலர் பார்த்தாலே தெரியும் துணி கடைக்காரனுக்கு, ஆஹா என்னத்தை கேட்குதுங்க வந்தோடனே, புது பேட்டர்ன் வேணும், பழைய பேட்டர்ன் இல்லை. இது பழைய பேட்டர்ன், இதெல்லாம் எவன் வாங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் வாங்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தா நம்மளை, புதுசு புதுசாக பேட்டர்ன் வேணுமா? அந்த பேட்டர்ன்னா ஒரு ஃபார்ம், ஒரு பேட்டர்ன் அது இல்லையா, வேணுமா? அதை பார்க்கணுமா, டிசைன் பார்க்கணுமா? நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் வில் ஜெனரேட் அ பேட்டர்ன். இவன் பண்ண வேலை எப்படி பேட்டர்னை உருவாக்குச்சு, அது நம்ம சிறையிருப்பு எப்படி கொண்டு வருங்கிறத we are going to study next week. அல்லேலூயா. அது அன்னைக்கே, இப்போ நீங்கள் உங்கள் மனசில், என் மனசில் சில தப்பான பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம ஜெனரேஷன் அவுட். அதை அப்போமே அதை அழிக்கணும். அதுதான் எங்கள் ஆயுதங்கள், போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளாலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எந்திரிக்கிற எந்த தர்க்கங்களும் பெருமைகளும் மேட்டிமைகளும் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குகிறோம்னா, எழும்புகிற பேட்டர்னை நிர்மூலமாக்கலைன்னா it will be transferred, hallelujah, across the generations. It's dangerous. மூணாவது சி நம்ம தொட்டிருக்கிறோம், முடிக்கலை. ஜெபம் பண்ணலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். நம் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக அக்கினியால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அக்கினியால் நிரம்பிருப்போம். நம் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோடலானவை
நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோமா? அல்லேலூயா. என்னென்னமோலாம் பேசினாங்களே ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பைபிள் நாலேஜ் வச்சிருக்கோன்ட்டு நம்மளை கூப்பிடல, இல்லை இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுனால கூப்பிடாம இருக்கிறதும் இல்லை. அவர் நினைச்சா எதையும் செய்வார். அவர் யாரை கூப்பிட்டாரோ அவர்களை அவர் நடத்துவார். அவர்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்குமானால், நான் சொல்லுவதனால் அல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை நான் செய்ய முன் வருவேன் என்று அந்த கன்விக்ஷன் உங்களுக்குள் இருக்குமானால், நம்பி அவருடைய அழைப்புக்கு இணங்கி அவருடைய ராஜ்யத்தின் வேலையில் நீங்கள் குதிக்கலாம். நம்மளை கொண்டு ஒருவேளை எவ்வளவோ பெரிய பயங்கர கிரியைகளை நாம் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய சின்ன வேலை ரெக்கக்னிஷனு கூட வராமல் இருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகளோ பயங்கரமாக இருக்கலாம். ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஐயாவுக்கு சுவிசேஷன் சொல்லி சாக தெரிஞ்ச நேரத்தில் சுவிசேஷன் சொன்ன நிமித்தம் சவுத் கொரியாவில் ஒரு பெரிய பாஸ்டராக மாறிவிட்டாரே, பாஸ்டர் டேவிட் யாங்கிச்சோ. இதுபோல் நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை. ரொம்ப மற்றவங்களை குறித்து பேசுறது இல்லை, இவர் ஒருத்தர் குறித்து அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேர் அப்படி எழும்பியிருக்காங்க தெரியுமா? இந்த ஹால் பூரா லைட் எரியணும், ஃபேன் ஏசி வேலை செய்யணும்னா அந்த ஒரே ஒரு ஃபியூஸ் வயர் காரணமாக இருக்குது. வெளியில் உள்ள பவர் சப்ளைக்கும் இங்கே உள்ள அப்ளையன்சஸுக்கும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது அந்த ஒரு ஃபியூஸ் வயர். அதுபோல் தேவனுடைய பவர் சப்ளையும் பூமியில் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கும் அந்த பவர் உள்ளே வரணும்னா நான் தான் அந்த ஃபியூஸ் வயர்னு நீங்களும் நான் நினைக்கணும். நினைக்க முடியுதா? நினைக்க முடியுமா? பின்னால் இருக்கிறவங்க நினைக்கிறீங்களா? அப்பா நான் தான்ப்பா அந்த ஃபியூஸ் வயர். அந்த வயரை போடுற வரைக்கும் எவ்வளவுதான் பவர் வெளியில் இருந்தாலும் ஒரு சின்ன 0 வாட் பல்ப் கூட எரியாதீங்க. அதுபோல அந்த ஃபியூஸ் வயர் என்ன நினைக்கும்? ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடுறது நான் தான் நினைக்குமா? நினைக்காதா? அதுக்கு உயிர் கிடையாதுன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனால் உயிருள்ள நாம் நம் தேவனுடைய மகத்தான வேலையை செய்தோம் என்று சொன்னால் அதன் விளைவாய் எத்தனை நபர்கள், எத்தனை மக்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறிற. தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் இந்த பாரத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு 10 பேராவது இருக்க மாட்டீங்களா? என் நிமித்தம் ஒரு 10 குடும்பங்கள் ஆறுதல் அடைஞ்சு 10 குடும்பங்களாவது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வரணும் ஐயா. அது 100 அது 1 கோடி PhD பண்ணாலும் அந்த இன்பம் வர்றதில்லையே ஐயா. தெய்வமே, நான் இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேனே, என் காரியத்தை சொல்லியே நாட்களை தழுத்தி போட்டேனே ஐயா. ஏன் இன்னைக்கு எனக்கு வாலிப நாட்களில் எனக்கு பலன் இருந்தது, செய்யலை. வயதான நாட்களில் ஆசை இருக்குது, என் உடம்பு ஒத்துழைக்கலை. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னால் உடம்புல பலன் இருக்கும்போதே ராஜாவோட வேலைக்கு குதிக்கலாம்ல. ஸ்தோத்திரம். என்னை வச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க, அது அவரால் செய்ய முடியும். இது வரைக்கும் அட்ரஸ் இல்லாதவங்களா நீங்கள் வாழ்ந்தீங்க. உங்களை வச்சு பார்க்கும்போது உங்களை 4 பேர் சொன்னாங்க, இதுவா, இது உதவாக்கார, இது வேஸ்ட்டு, இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுலாம் சொன்னாங்க மக்கள்.
குப்பையில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா. என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றாள் என்று சொல்லி அவன் அழுது புலம்பினான். ஐயோ, என் தாய் இப்படி சபிச்சு போட்டாளே என்னை. அந்த அம்மாவுக்கு என்ன வேதனை வந்துச்சோ தெரியல. இந்த மாதிரி ஒரு பையனை பெத்து போட்டேனே. என்னை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை அணுகாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபித்தான். அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அப்படியே செய்தார் என்று வாசிக்கிறார். ஏன்? அவன் கேட்டு ஜெபித்தால் செய்தார், நம்ம கேட்டு ஜெபித்தால் செய்ய மாட்டாரோ? அதே தேவன் தானே. ஆண்டவரே, நான் தைரியமாய் இப்பொழுது சரண்டர் பண்ணி வருகிறேன். என்னைக்கு கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கே நீங்கள் கூப்பிடுவீங்க, எங்கே போக சொல்லுவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் கூப்பிடும்போது நான் ரெடி என்று சொல்லுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிற வாலிப செல்வங்களாக இருந்தான்னு, நடுத்தர வயதில் இருந்தான்னு, முதிர் வயது இருந்தால்னே, யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அறகுறையாக கையை நீட்டாதீங்க, ஃபுல்லாக கையை மேலே தூக்குங்க. கண்கள் 4 பேர் பார்க்கட்டுன்னே நான் சொல்கிறேன். நானும் கண்ணை திறந்து பார்க்கட்டும்னு சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? நம்மளை ஊழியத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது 4 பேருக்கு முன்னால் தான் நிறுத்துவாங்களே ஒழிய ராத்திரியோடு ராத்திரியாக ரகசியமாக செஞ்சுட்டு வான்னு தேவன் சொல்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் எமோஷனலாக கை தூக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் கன்விக்டட், ரியலி லார்ட், ஐ எம் கமிங் ஃபார்வர்ட், தேங்க்யூ லார்ட், அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம், எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, தேவனுக்காக. தேங்க்யூ லார்ட். தூக்கப்பட்ட கைகளுக்காக முதலாவது நான் ஜெபிக்கட்டும். நீங்கள் ஆமேன் கர்த்தாவே. அப்பா, கைகளை தூக்கிட்டு வச்சிருக்கிறாங்கப்பா. எனக்கு தெரியாது சாமி, எனக்கு உண்மையாக தெரியாதுப்பா. இவங்கெல்லாம் எதுக்கு கை தூக்கி இருக்கிறாங்க, என்ன மனசில் கொந்தளிப்பு இருக்குது எனக்கு தெரியாது. உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த பாசம், அந்த அன்பு, ராஜாவுடைய வேலை செய்யணும், அழைச்சது நீங்கன்னு சொல்லி தைரியமாக முன் வந்திருக்கிறாங்க. என்ன வேலை கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ராஜா. எப்போ அனுப்புவீங்க, எங்கே அனுப்புவீங்க? ஐயையோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு மனுஷன் கட்டியிருந்த உள்ளாடையோடு வெளியில் வந்தவன் 60 முழு நேர ஊழியக்காரர்கள் அவர் மூலமாக ட்ரெயின், அதில் நான் ஒருத்தனாக இருக்கிறேனே ஆண்டவரே. இது நடந்தது உண்மையானால் தகப்பனே, இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது உண்மைதானே தகப்பனே. மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறது கைகளை தூக்கி காட்டியிருக்கிற நம்முடைய ஜனத்தினுடைய கைகளை கர்த்தருடைய 7 கண்கள், அக்கினி கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை கர்த்தாவை உபயோகப்படுத்தும். உன் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, தகப்பனுடைய இனத்தை விட்டு நீ வெளியில வா என்று கர்த்தர் சொன்னீரே கர்த்தாவே. அந்த ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது. நீ எனக்கென்று நீ சொந்தமானவன், எனக்கென்று சொந்தமானவள். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்ய நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு மேன்மை உண்டாகும். உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். மற்றவர்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை உன் கையிலே கொடுப்பேன். உபத்திரவத்தின் வழியாய் நீ நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கும். அதன் வழியாய் பதிலை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு நீ அதிக அவசியம். நீ தேகத்திலிருந்து உயிரோடு இருந்து வேலை செய்கிறது அதிக அவசியம். அதற்கான பலனை நான் தருவேன் என்று எங்களோடு அழகாய் பேசினீங்களே, அதன்படியே செய்தரலாம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. வசனம் கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் அல்ல எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. பவுலுடைய கடைசி நாட்களில் அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னான். இனி ஹல்லேலூயா, பரலோகத்தில் அல்லேலூயா பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனுக்கும் அவருடைய திருவசனத்துக்கும் நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டான். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை அடியான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதன்படி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தராகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென்.